நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில் காலைல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பங்குச்சந்தையில் யார் யார் ஜெயிக்க முடியுன்றதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நம்ம பங்குச்சந்தையில் ஜெயிக்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் லக்னம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 5 இடங்களும் முக்கியமாக வலுப்பெற்றிருக்கணும். அதாவது லக்னாதிபதி வலிமையாக இருந்தால் தான் எந்த ஒரு செயலையுமே நம்ம செஞ்சு ஜெயிச்சு வெளியேற முடியும். அதுக்கப்புறம் 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் உங்களுக்கு வலுப்பெற்றால் தான் அந்த தனம் என்ற பணம் உங்களுக்கு சேரும். அதுக்கப்புறம் 5ஆம் இடம், 5ஆம் இடம் என்பது இந்த ஊக வணிகம் அப்படின்னு சொல்கிற ஸ்பெகுலேட்டிவ் அந்த இதை குறிக்கக்கூடிய இடமாக கருதப்படுது. லாட்ரி, பங்குச்சந்தை, ரேஸு, கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்களை ஃபுல்லாகவே இந்த 5ஆம் இடம் தீர்மானிக்கும். அதுக்கப்புறம் 9ஆம் இடம், இது எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு பாக்கியஸ்தானம் உங்களுக்கு ஜாதகத்தில் வலுப்பெற்றிருந்தால் தான் நீங்கள் இந்த எல்லைக்கே போக முடியும். இந்த பாக்கியஸ்தானம் வலுப்பெறலைன்னா மேற்கண்ட எதுவுமே உங்களுக்கு கையில் கிடைக்காது. பாக்கியஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் தான் எதையுமே அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தொழிலில் லாபம் அடைகிறதுக்கு 11ஆம் இடம் மிகவும் சாதகமாக இருக்கணும். அதுதான் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் இதுக்கப்புறம் இப்போ பங்குச்சந்தையில் இறங்குறவங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும். காலையில் ஒரு வியூவர் கேட்டிருந்தார். அதாவது எவ்வளவு அமௌண்ட் வச்சுட்டு நான் உள்ளே போகலாம் அப்படின்னு கேட்டிருந்தார். நீங்கள் 20,000 10,000 கூட வச்சுட்டு உள்ளே போகலாம். ஆனால் நீங்கள் வெளியில் ஒரு வாரம் 10 நாளில் இந்த பணம் 0 ஆயிரும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 5 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா வரையும் நீங்கள் பங்குச்சந்தைக்கு உள்ள முதலீடு செஞ்சு அதை நான் சொல்கிற வழியில் நீங்கள் பயன்படுத்தணும். அந்த 10 லட்ச ரூபாய்க்கு மாதம் நீங்கள் வெளியில் வட்டிக்கு வாங்கினீங்கன்னா ஒரு 3%ஓ 4% வட்டிக்கோ வாங்கினீங்கன்னா மாதம் 3%னா 30,000, 4%னா 10 லட்ச ரூபாய்க்கு 40,000 ரூபா, 2%னா 20,000 ரூபா. இன்றைக்கி நிலைமைக்கு 4%, 5% யாரும் தரமாட்டாங்க. உதாரணமாக நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். 10 லட்ச ரூபாய்க்கு 4% 40,000 ரூபா. எனக்கு 40,000 ரூபா கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்லி நிஃப்டியில் கால் ரைட்டிங், அதாவது செல்லிங் சொல்லுவோம். அதாவது ஆப்ஷனை பை பண்ணுறது ஒரு ரகம். நீங்கள் 30 ரூபாய்க்கு பை பண்ணியிருப்பீங்க, அது மேலே போகும் கீழே போகும். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பீங்க. அது நீங்கள் இப்போ கால் ஆப்ஷன் உதாரணத்துக்கு 23,800 கால் அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 60 ரூபாவில் எடுத்துக்கிங்க. 23,900, 24,000 இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ப்ரீமியம் 200 கிடைக்கும். நீங்கள் 30 ரூபா 170 ரூபா ப்ரீமியம் கிடைக்கும். ஒரு லாட்டு 65 சைஸு, 65 × 170 அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஃபிக்ஸடாக கிடைக்கும். இப்போ மேலே போகாமல் மாறா கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்க ஒரு 2,000 ரூபா மார்ஜின் மைனஸ் ஆயிரும் உங்கள் அக்கௌண்ட்டில். இப்போ இதே கால் ரைட்டிங் பண்ணோம்னா மினிமம் ப்ராஃபிட்டு, ஆனால் அதிக ரிஸ்க்கு. ஹெட்ஜிங் அடிப்படையில் கால் ரைட்டிங் பண்ணணும். இப்போ ஒரு 23,800னா 24,000 ரூபா காலை நீங்கள் விற்றுறணும். 24,000க்கு போகாதுன்ற மாதிரி நம்ம நினச்சி காலை விற்றுட்டிங்கன்னு சொன்னால் இப்போ நிஃப்டி அந்த மார்க்கெட் அந்த நிஃப்டி 24,000க்கு மேலே போகலைன்னா உங்களுக்கு அந்த ரைட்டிங்கில் அந்த ப்ரீமியம் அமௌண்ட் உங்களுக்கு 30 ரூபான்னா 65 × 30 1,800 ரூபா ஒரு வாரத்துக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 5 லாட்டு நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுட்டு 5 லாட்டு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த 5 லாட்டுக்கு 10,000 ரூபா கிடைக்கும் வாரத்துக்கு. எப்போ 4 வாரத்துக்கு 40,000 கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணால் ஜெயிக்க முடியும். நீங்கள் 30,000, 40,000, ஒரு 15,000 கையில் வச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டு 10 நாளைக்கு ஆசையை காட்டி 502 ரூபா கிடைக்கிற மாதிரி இருக்கும். 10ஆம் நாள் உங்கள் ப்ராஃபிட்டு முழுசையும் சேர்த்து உங்கள் அமௌண்ட்டும் சேர்த்து க்ளோஸ் ஆயிரும். அது பங்குச்சந்தையில் விபரீத விளையாட்டு யாருமே தேவையில்லாமல் போயிட்டு பங்குச்சந்தையில் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் போனீங்கன்னா அமௌண்ட்டு அதிகமாக வச்சு நல்ல கன்சல்டன்ட்டு நிறையா செக்டர் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறதுக்கு நிறையா செக்டர்கள் இருக்குது. பேங்க் செக்டார், ஆயில் செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார், அதுக்கப்புறம் நிறையா செக்டார் இருக்குது. இதில் நிறைய நீங்கள் கோல்டு பீஸ், சில்வர் பீஸ், பேங்க் பீஸ், நிஃப்டி பீஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். கையில் ஒரு 200 ரூபா இருந்தால் ஒரு கோல்டு பீஸை நீங்கள் வாங்கி வைக்கலாம்.
ஒரு 300 இருந்தால் சில்வர் பீஸை நீங்கள் வாங்கி வைக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 பீஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது வாழ்க்கையில் பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கான வழி வகுக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் ஆப்ஷன் அந்த மாதிரி ஒரு இதில் போனீங்கன்னா அது என்ன தான் ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமையாக இருந்தாலும் அது கண்டிப்பான முறையில் தோல்வியை தழுவும். நான் அனுபவப்பட்டு நான் சொல்கிறேன். அதனால் ஜாதகங்கள் கிரகங்கள் வலிமையாக இருந்தாலும் ஃபண்டு நிறையா வச்சுட்டு உள்ளே போயிட்டு ஃபண்டு முக்கியம். டிஜிட்டல் கரன்சி, அதாவது இன்றைக்கி இருக்க மார்க்கெட்டில் டிஜிட்டலாக நம்ம பணத்தை ரூபாயாக பார்க்கல, பையில் வச்சுட்டு பார்க்கல, எண்களாக தான் பார்க்குறோம். டிஸ்பிளேயில் 1000 ரூபாயா சரி போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம மனம் வந்துடுது. ஆனால் அந்த 1000 ரூபாயை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு 3 நாள் மினிமம் 2 நாள் ஆகும். இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அதனால் 10 லட்சம்ன்றது வெறும் எண்களாக பார்க்காம அதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்றதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு யோசித்து அந்த தொழிலை நீங்கள் செஞ்சிங்கன்னா முன்னேறலாம். அதாவது நீங்கள் 50,000 வச்சு கூட உள்ளே போகலாம், 1 லட்சம் வச்சு உள்ளே போகலாம். ஆனால் உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு எனக்கு வேணும், இந்த மாதம் அந்த 1 லட்ச ரூபா நான் வச்சுருக்கேன்னா 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு 10,000 போதும் அப்படின்னு நினைக்க மனசு வராது. அந்த 1 லட்ச ரூபா வச்சுருந்தோன்னா 1 லட்சத்துக்கு 1 லட்சத்தை நம்ம எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு நினப்பு தான் வரும். அதனால் மேக்ஸிமம் பங்குச்சந்தைக்குள்ளே உள்ளே போகிறவங்க மினிமம் நான் சொல்கிற மாதிரி 5 லட்ச ரூபாலேருந்து 10 லட்ச ரூபா வச்சுட்டு கால் ரைட்டிங் இல்லை புட் ரைட்டிங் இந்த மாதிரி செல்லிங் சைடில் போய் ஹெட்ஜிங் அடிப்படையில், அதுவுமே ஹெட்ஜிங் அடிப்படையில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பங்குச்சந்தையானது லாபத்தை கொடுக்கும். அதில் நடப்பு தசை, ராகு தசை, புதன் தசைலாம் பங்குச்சந்தைகளில் நுழையிறத தூண்டி உங்களை தேவையில்லாத வழியில் உள்ளே போக விட்டு கெடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் பங்குச்சந்தையில் நுழையிறதுக்கு இவ்வளோ ப்ராசஸிங் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நுழைங்க. வெறும் 10 ரூபா 20,000 இருக்குதுன்னு சொல்லிட்டு 10,000 விட்டுட்டோம், அடுத்து 10,000 பிடிச்சிருவோம், அடுத்து 20,000 விட்டு 20,000 எடுத்துருவோம், 30,000 விட்டுருவோம், 30,000 எடுத்துருவோம், இப்படிமா சொல்லி நீங்கள் அமௌண்ட்டை விட்டுக்கிட்டே தான் இருக்க ஒழிய உங்களுக்கு பணத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வராது. அதனால் மேக்ஸிமம் பணம் நிறையா இருந்தால் உள்ளே போய் அமைதியான முறையில் பொறுமையாக மார்க்கெட்டை நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், எப்படி கடையில் வேலை பார்க்குறோமோ, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோமோ, அதே மாதிரி அந்த மார்க்கெட்டையும் நம்ம அணுகி அதில் பொறுமை, நிதானம், மார்க்கெட்டோட சூட்சுமம், எந்த சைடில் போகுது, சைட்வேஸ் மார்க்கெட்டா, அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டா, டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டா, இதெல்லாம் பார்த்து நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு ஷேர் மார்க்கெட்டை பயன்படுத்துனீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல சம்பாத்தியத்தை பயன்படுத்தலாம். மாறாக ஏனோ தானோன்னு காசு இருக்குல்ல, 10 லட்சம் இருக்குல்ல, 50,000 கொஞ்சம் 9 லட்சம் இருக்குல்ல, 9 லட்சம் இருக்குல்ல, 8 இருக்குல்ல, 6 இருக்குல்ல, 3 இருக்குல்ல, 2 இருக்குல்லன்ட்டு 10 லட்சமும் காலியாயிரும். ஒரு வரன்முறைப்படுத்தி ப்ரொஃபஷனலாக உட்காந்து நீங்கள் அதை கற்றுக்கிட்டு அதை நல்லா லேர்னிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போனீங்கன்னா வாழ்க்கையில் அந்த பங்குச்சந்தையில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மேலும் பங்குச்சந்தையில் ஜெயிக்கிறதுக்கு துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்கள். பங்குச்சந்தையில் ஜெயிக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. துர்க்கையம்மனுக்கு வெள்ளிக்கிழமை எலுமிச்சம்பழம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபட்டு பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பதி ஏழுமலையானுக்கு பங்குச்சந்தையில் ஒரு 10,000 போட்டுட்டு நீங்கள் 500 கிடைக்கணும், டெய்லி 1000 கிடைக்கணும், நான் 100 போடுறேன்னு காட்டிலும் 10 லட்சம் போட்டுட்டு எனக்கு மாதம் இவ்வளோ கிடச்சா இவ்வளோ பண்ணுறேன், இல்லை டெய்லி இவ்வளோ கிடச்சா இவ்வளோ பண்ணுறேன்ற மாதிரி நீங்கள் அந்த சாமிகிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது நடக்கும். நன்றி.